இந்த டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பசங்களோட யூனிஃபார்ம், அவங்க யூஸ் பண்ணுற ஷூ, சாக்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எடுக்கிறதுக்கு வசதியா வச்சுக்கங்க. முக்கியமா டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் இது எல்லாமே வந்து அளவு கம்மியா இருந்தா தான் நம்மளால இந்த மாரி அரேஞ்ச் பண்ண முடியும். அதுலேயும் கவனமா வச்சுக்கோங்க. அளவு அதிகமா வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி நம்ம ஆர்கனைசர் வாங்கி வைக்கிறது வேஸ்ட்டு. அதனால அளவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தேடுற வேலை ரொம்ப இருக்காது. காலையில இது ஒரு பெரிய டென்ஷனை குறைக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி யூனிஃபார்ம் வந்து நான் அயர்ன் பண்ண மாட்டேன். துவைக்கும் போதே நல்லா உதறிட்டு காய போடுவேன் துவைச்சோன்னே. மடிக்கும் போது ரொம்ப ஓவராக மடிக்காமல் இந்த மாதிரி 2, 3 மடிப்பாக மடிச்சிருவேன். அதனால் அயர்ன் பண்ணுற வேலையும் இல்லை. மடிக்கும் போதும் எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்காது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று டவுசருக்குள்ளே வந்து சட்டை, அதுக்கப்புறம் பெரிய பையனோடது ஃபேண்ட்டுக்குள்ளே வந்து அப்படியே சட்டை அப்படியே வந்து மடித்து வச்சுருவேன். இந்த மாதிரி மடித்து வைக்கும் போது சின்ன சின்ன சுருக்கங்கள் கூட இல்லாமல் போயிடும். பசங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதே மாதிரி தான் சாக்ஸுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றை வந்து இந்த மாதிரி வச்சு மடித்து வச்சுருவேன். அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அவங்களா எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா, காலையில் அவங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்து அந்த வேலையும் வந்து பண்ணணும்னு தேவையில்ல. சமையல் வேலையை நம்ம பண்ணலாம். பசங்களோட திங்ஸை பசங்களே எடுத்து பழகுறதுக்கான பழக்கத்தையும் நம்ம பழக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியும் நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போதுமே பார்த்திங்கன்னா, நிறைய ஆர்கனைசர் வாங்கி தான் அரேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. நம்ம கம்மியான பொருள் வச்சுருக்கும் போதே பார்த்திங்கன்னா, நீட்டாக வந்து பசங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்களோட பேக்லேருந்து, லஞ்ச் பேக்லேருந்து எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். அதே மாதிரி காலையில் வேலைகளில் ஒரு சின்ன சின்ன வேலைகள், ஒன்று வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெட்ஷீட் தலைவாணி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பழகி கொடுங்க. பழகுறது இது வந்து பார்த்திங்கன்னா, பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதனால் ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். காலையில் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சு பழகுறது. ஸ்கூலுக்கு போட்டு போகிற பெல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க போடுற ஷூ இது எல்லாமே அவங்களே வந்து அந்த இடத்துல போட்டுட்டு திருப்பி ரிட்டன் வரும்போதும் அதே இடத்துல வைக்கிறத பழகிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாக இருக்கும். பெரிய பெரிய பழக்கங்களை விட இந்த பழக்கங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு